நாலேஜ் ஹார்வெஸ்ட் சேனல். நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு மியூசிக் லவராக இருந்தீங்கன்னா, ஃபார் ஆப்பிள் மியூசிக்கில் நீங்கள் வந்து மியூசிக் கேட்பீங்க. அந்த பிளேலிஸ்ட்டை வந்து ஸோ யூடியூப் மியூசிக்கோ இல்லை அமேசான் மியூசிக்கோ ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ இப்போ தான் வந்து ஆப்பிள் மியூசிக் வந்து யூடியூப் மியூசிக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது போல், அதாவது உங்களோட பிளேலிஸ்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது போல் ஒரு டூல் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற நியூஸில் வந்து நீங்கள் ஆப்பிள் மியூசிக் வச்சிருந்தாலும் சரி, இல்லை யூடியூப் மியூசிக் வச்சிருந்தாலும் சரி, இல்லை அமேசான் மியூசிக் வச்சிருந்தாலும் சரி, ஸோ அதில் உள்ள பிளேலிஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்படி ஒரு டூல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன நியூஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, these two friends built a simple tool to transfer playlist between Apple Music and Spotify and it works great. ஸோ அதாவது அவங்க வந்து மென்ஷன் பண்ணிக்க வந்து ஆப்பிள் மியூசிக் சொல்லியிருக்காங்க, அடுத்து ஸ்பாட்டிஃபை சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் எந்த வழியுமே இல்லை. ஸோ அதனால் அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர், அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் ஐ ஹேட் அன்ஃபார்ச்சுனேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லாசிங் ஆல் மை பிளேலிஸ்ட் when I switched from Apple Music to Spotify. அதாவது ஒரு யூசர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எழுதியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஆப்பிள் மியூசிக்லேருந்து ஸ்பாட்டிஃபை வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன், பட் வந்து அந்த அவங்களோட பிளேலிஸ்ட் எல்லாத்தையுமே லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு புது டூல் வந்து கொண்டு வந்தாங்க ஆப்பிள் மியூசிக். அதாவது எப்படின்னா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இனிஷியேட்டிவ். இதுக்குமே காரணம் வந்து யூரோப்பியன் யூனியன் தான். ஸோ அது எல்லாம் யூஸ் பண்ணி, ஸோ அதாவது ஆப்பிள் மியூசிக்கை வந்து யூடியூப்க்கு சேஞ்சஸ் பண்ணுறது போல் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைனலி எக்ஸப்ட் தேர் வாஸ் ஒன் பிக் ப்ராப்ளம், டூல்ஸ் டோன்ட் ஒர்க் ஆன் த வேர்ல்ட் மோஸ்ட் பாப்புலர் மியூசிக் சர்வீஸ். அதாவது அந்த டூல் வந்து ஸ்பாட்டிஃபைல எதுலேயுமே ஒர்க் ஆகலை. ஸோ அதுதான் அவங்க வந்து வேர்ல்டு மோஸ்ட் பாப்புலர் மியூசிக் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பாட்டிஃபைல ஒர்க் ஆகலை, ஆப்பிள் மியூசிக் டூ, அதுக்கப்புறமா யூடியூப் மியூசிக் மட்டும்தான் அவங்களோட பிளேலிஸ்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு ஸோ இதில் வந்து அவங்களோட மெயின் பர்பஸே வந்து ட்ரான்ஸ்ஃபர் யுவர் பிளேலிஸ்ட் அண்ட் ஃபேவரேட்ஸ். அதாவது ஒரு மியூசிக்கை வந்து நீங்கள் அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரம் சோர்ஸ், அதாவது யூடியூப் டு QoBuzz அப்படின்னு ஒரு பிளேல ஏதாவது மியூசிக் சர்வீஸ் மாதிரி இருக்குது. அதே போல் ஆப்பிள்லேருந்து நீங்கள் வந்து ஸ்பாட்டிஃபைக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன மாதிரிலாம் ஃபேமஸான சர்வீசஸ், மியூசிக் சர்வீசஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இவங்களோட பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வெறும் ரொம்ப கம்மி தான். அதாவது நீங்கள் 0K வந்து 200 ட்ராக்ஸ் வரையும் பிளேலிஸ்ட் வந்து, அதாவது எப்படி சொல்கிறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் போனிச்சு ரொம்ப நீங்கள் பெரிய எப்படி சொல்கிறது, நீங்கள் பெரிய பிளேலிஸ்ட் வந்து கீப் அப் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து மந்த்லி வந்து இந்த £3 வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க, பவுண்டுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை ஸோ அது போல் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வந்து இந்த ஃப்ரீ சர்வீசஸ்லேயே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ மேக் பண்ணுவோம். ஜஸ்ட் இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியும் இருக்குது. அதாவது ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் இதை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் வாஸ் கிரியேட்டட் இன் 2013 பை 2 ஃப்ரெண்ட்ஸ் இன் ஃப்ரான்ஸ், தாமஸ் மேக்னானோ அண்ட் பெனாய்ட் ஹெர்பிரேட்டியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டெவலப்பர்ஸ் போலவே எல்லாருமே கோடிங் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து மியூசிக் கேட்டு வந்து கோட் பண்ணுறது வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு API டெஸ்டிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து 2 சர்வீசஸ்க்கு வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது தான் ஸோ இந்த ஐடியா வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா இந்த டூலுமே அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த சவுண்டிஸ் வந்து பார்ட்னர்ட் வித் டிடல் அப்படின்னு ஒரு மியூசிக் சர்வீசஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ பீப்புள்ஸ்க்கு வந்து லோ காஸ்ட்டில் வந்து இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சவுண்டிஸ் கம்பெனியில் வந்து அவங்க 2 பேர் மட்டும்தான் எம்ப்ளாயி மீன்ஸ் அந்த கிரியேட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ், அவங்க மட்டும்தான் எம்ப்ளாயீஸு. அதுக்கப்புறமா அதாவது எப்படி சொல்கிறது, பிக் டெக் ஜியன்ஸ் எதுவுமே அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே வாங்கலை. ஜஸ்ட் கேஷுவலாக வந்து பீப்புள்ஸுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும். ஃப்ரீயாக மீன்ஸ் லோ காஸ்ட்டில், வெரி வெரி லோ காஸ்ட்டில் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து இதே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து சர்ச் இன்ஜின்ஸில் போய்ட்டு எது சர்ச் பண்ணாலுமே இந்த டூல் தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இது வந்து எப்படி சொல்கிறது, ஃபேமஸ் ஆகிட்டு, அதாவது ரொம்ப ஃபேமஸ் அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஒரு மியூசிக் லவராக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கும் ஸ்பாட்டிஃபைலேருந்து ஆப்பிள் மியூசிக், இல்லை ஆப்பிள் மியூசிக்லேருந்து அமேசான் மியூசிக், யூடியூப் மியூசிக் இது போல் எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த டூலை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதில் வந்து எப்படி ஃப்ரீ சர்வீசஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நாம் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் கைஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.